சாந்தி. முரளி டேட் 17/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்ச ராஜ்ய பதவியை பெறுவதற்கு உங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் தந்தையிடம் ஸ்வாகா செய்யுங்கள். சூரிய வம்ச ராஜ்ய பதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட். கேள்வி: இந்த உலகில் குழந்தைகள் உங்களை விட பாக்கியசாலிகள் யாருமே இல்லை, எப்படி? பதில்: குழந்தைகள், உங்கள் முன்னால் எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். அவரிடமிருந்து உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் இந்த நேரம் எல்லையற்ற தந்தை, டீச்சர், சத்குருவுக்கு சொந்தமாகி அவரிடமிருந்து எல்லையற்ற பிராப்தி பெறுகின்றீர்கள். உலகில் உள்ளவர்கள் அவரை அறியவே இல்லை. அதனால் உங்களை போன்ற பாக்கியசாலிகளாக எப்படி ஆக முடியும்? பாடல்: பெரிய பாக்கியசாலி. ஓம் சாந்தி. இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். பிறகு தேவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர் ஆவோம் என்பது பிராமண குல பூஷண குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார். இப்போது எல்லையற்ற தந்தை முன்னால் இருக்கின்றார். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கின்றது. வேறு என்ன வேண்டும்? பக்தி மார்க்கம் எப்போதிருந்து நடக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்க பக்தர்கள் பகவானை, அதாவது மணப்பெண்கள் மணமகனை நினைவு செய்கின்றார்கள். ஆனால் அவரை அறியாமல் இருப்பது அதிசயமாக இருக்கிறது. மணப்பெண் மணமகனை அறியாமல் இருப்பதை எப்போதாவது பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் எப்படித்தான் நினைவு செய்வது? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். எனினும் அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்தால் அனைத்தும் வீணாகின்றது. அதனால் நினைவு செய்வதால் எந்த பலனும் கிடைப்பது இல்லை. நினைவு செய்து யாரும் அந்த குறிக்கோளை பெறுவது கிடையாது. பகவான் யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற எதுவும் தெரியாது. கிறிஸ்துவம், பௌத்தம் போன்ற அனைத்து தர்மங்களிலும் ஆசான்களை, அதாவது தர்ம ஸ்தாபகர்களை அவர்களின் ஃபாலோயர்கள் நினைவு செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை நினைவு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற எதுவும் தெரியாது. இதைவிட உலக படிப்பு நல்லது. அதில் குறிக்கோள் புத்தியில் இருக்கிறது. தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றது, டீச்சரிடமிருந்து என்ன கிடைக்கின்றது மற்றும் குருவிடமிருந்து என்ன கிடைக்கின்றது என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே நீங்கள் முதலில் தந்தைக்கு, பிறகு டீச்சருக்கு, பிறகு சத்குருவுக்கு சொந்தமாகின்றீர்கள். தந்தை மற்றும் டீச்சரை விட குரு உயர்வாக இருக்கின்றார். நாம் தந்தையுடையவராக மாறியிருக்கின்றோம் என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தந்தை நம்மை 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே வந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகின்றார். மேலும் சாந்தி தாமத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார். செல்ல குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள் தானே என்று தந்தை கேட்கின்றார். ஆமாம் பாபா, ஏன் பெறமாட்டோம் என்று எல்லோரும் சொல்லுகின்றீர்கள். நல்லது. சந்திரவம்ச ராமர் பதவி பெற்றால் திருப்தியாக இருப்பீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? தந்தை பரிசு கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் சூரிய வம்ச லக்ஷ்மியை திருமணம் செய்வீர்களா அல்லது சந்திரவம்ச சீதையையா? நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள். ஸ்ரீ நாராயணரை அல்லது லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ள தகுதி இருக்கின்றதா? தகுதி பெறாமல் எப்படி திருமணம் செய்ய முடியும்? இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். கல்ப முன்னர் எப்படி புரிய வைத்தாரோ அப்படியே மீண்டும் புரிய வைக்கின்றார். நீங்கள் மீண்டும் வந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெறுவதே உங்கள் குறிக்கோள். அதுதான் சூரிய வம்ச ராஜ்ய பதவி. சந்திர வம்சம் 2ஆம் கிரேடு. அப்படி ஏர் கண்டிஷன் 1 வகுப்பு 2ஆம் வகுப்பு இருக்கின்றது தானே? சத்தியுக முழு ராஜதானியும் ஏர் கண்டிஷன் என புரிந்து கொள்ளுங்கள். ஏர் கண்டிஷனை விட உயர்ந்த வகுப்பு எதுவும் இருப்பதில்லை. அடுத்தது 1 வகுப்பு. நீங்கள் சூரிய வம்ச ராஜ்ய ஏர் கண்டிஷனை பெறுவீர்களா அல்லது சந்திர வம்ச 1 வகுப்பை பெறுவீர்களா என இப்பொழுது பாபா கேட்கின்றார். அதைவிட குறைந்தது 2ஆம் வகுப்பில் நம்பர்வார் வாரிசு ஆவது. பிறகு நீங்கள் பின்னால் வந்து ராஜ்யத்தை பெறுவீர்கள். இல்லையென்றால் 3ஆம் வகுப்பு பிரஜைகள். பிறகு அதிலும் டிக்கெட் ரிசர்வ் செய்யப்படுகின்றது. 1 வகுப்பு ரிசர்வு, 2ஆம் வகுப்பு ரிசர்வு என நம்பர்வார் நிலை ஏற்படுகிறது. மற்றபடி அங்கே சுகம் இருக்கவே செய்யும்.
தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கின்றது தானே. செல்வந்தர்கள் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுப்பார்கள். உங்களில் யார் செல்வந்தராவீர்கள்? பாபா இந்த எல்லாம் உம்முடையது என தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் தந்தைக்கு கொடுப்பவர்கள். வணிகர், நகை வியாபாரி, மந்திரவாதி என தந்தைக்கே பாரதத்தில் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணருக்கு இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் ஆஸ்தி பெற்றார், சத்தியுகத்தில் பலனடைந்தார். அவரும் பாபாவுடையவராவார். பலனை அனுபவிக்கின்றார்கள். நிச்சயம் அவர்கள் முந்தைய பிறவியில் பலனை உருவாக்கியிருப்பார்கள் என்பதை இப்போது குழந்தைகள் நன்றாக அறிவீர்கள். நேருவின் பலன் எவ்வளவு நன்றாக இருந்தது. நிச்சயம் நல்ல கர்மத்தை செய்திருக்கின்றார். கிரீடம் இல்லாமல் பாரதத்தின் பேரரசராக இருந்தார். பாரதத்தின் மகிமை அதிகம். பாரதத்தை போன்ற உயர்ந்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பாரதம் பரம்பிதா பரமாத்மாவின் ஜென்ம பூமி. இந்த ரகசியம் யாருடைய புத்தியிலும் அமருவது இல்லை. அரை கல்பத்திற்கு பரமாத்மாவே அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கின்றார். பாரதமே நம்பர் 1 தீர்த்தஸ்தானம். ஆனால் நாடகப்படி ஒரு தந்தையை மறந்த காரணத்தால் உலகின் நிலை எப்படி ஆகிவிட்டது? அதனால் சிவபாபா மீண்டும் வருகின்றார். யாராவது நிமித்தம் ஆவார்தானே. அசரீரி பவ, தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். நான் ஆத்மா, யாருடைய குழந்தை என்பது யாருக்கும் தெரியாது. அதிசயமாக இருக்கின்றது தானே. ஓ காட்ஃபாதர், கருணை காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள். இருந்தும் அவர் எப்போது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மேலும் இது 5000 வருட விஷயம். தந்தையே வந்து புது உலக சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சத்தியுக ஆயுள் 1,00,000 வருடங்கள் இல்லை. எனவே காரிருள்தானே. கீதையின் உபதேசத்தை எத்தனையோ பேர் வந்து கேட்கின்றார்கள். எனினும் சொல்பவரோ கேட்பவரோ எதையும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கின்றார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலரை போல் ஆகுங்கள். விஷ்ணுவிற்கு அனைத்து அலங்காரத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். சங்கையும் கொடுத்திருக்கின்றார்கள். மலரையும் கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் தேவர்களுக்கொன்றும் கொடுக்கக்கூடாது. இது எவ்வளவு மறைமுக விஷயம். அது பிராமணர்களின் அலங்காரம். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுப்பது? இன்று பிராமணராக இருப்பவர் நாளை சூத்திரராகின்றார். பிரம்மா குமாரரோ சூத்திர குமாரராகின்றார். மாயா ஒன்றும் தாமதிப்பதில்லை. ஒருவேளை ஒருவர் தவறு செய்து தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால், புத்தி கெட்டுவிட்டால் மாயா நன்றாக அறை விட்டு முகத்தை திருப்புகிறது. அறை விட்டு மூஞ்சியை திருப்பி விடுவேன் என்று மனிதர்கள் கோபத்தில் சொல்லுகின்றார்கள் தானே. எனவே மாயாவும் அப்படித்தான். தந்தையை மறந்தால் மாயா ஒரு நொடியில் அறை விட்டு முகத்தை திருப்புகின்றது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுகின்றார்கள். மாயா நொடியில் ஜீவன் முக்தியை அளிக்கின்றது. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளை மாயா பிடிக்கின்றது. எங்காவது தவறு செய்கின்றார்களா என பார்க்கின்றது. உடனே அறை விடுகின்றது. தந்தையோ வந்து பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்புகின்றார். லௌக்கீக தந்தை ஒருவர் ஏழையாக இருந்தால் குடிசையில் இருக்கின்றார். பிறகு புதிய வீடு கட்டுகின்றார். அப்போது புதிய வீடு தயாராகிவிடும். நாம் சென்று இருப்போம் என்பது குழந்தைகளின் புத்தியில் உட்காருகிறது. பிறகு பழையதை இடிப்பார்கள். இப்போது பாபா உங்களுக்கு உள்ளங்கையில் சொர்க்கத்தை, அதாவது வைகுண்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். செல்ல குழந்தைகளே என்று சொல்லுகின்றார். ஆத்மாக்களோடு பேசுகின்றார். இந்த கண்கள் மூலமாக குழந்தைகள் உங்களை பார்க்கின்றார். நானும் நாடகத்தின் வசத்தில் இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். அதற்காக நாடகத்தில் இல்லாததை செய்ய முடியும் என்பது கிடையாது. குழந்தைக்கு வியாதி வருகிறது, அதை நான் சரி செய்வேன், ஆப்ரேஷன் செய்வதிலிருந்து விடுவிப்பேன் என்பது கிடையாது. கர்ம சுமையை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். உங்கள் மீது சுமை அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரையும் விட பழையவர்கள். சதோ பிரதானத்திலிருந்து முற்றிலும் தமோ பிரதானமாக மாறியிருக்கின்றீர்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார். எனவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் நாடகப்படி நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் சூரிய வம்ச சந்திரவம்ச குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் அவசியம் வருவார்கள். யார் தேவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பிறகு சூத்திரர்களாக மாறிவிட்டார்கள். பிறகு அவர்களே பிராமணர்களாக மாறி தேவ சம்பிரதாயத்தவர் ஆவார்கள். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தைக்கு குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றீர்கள்.
நீங்கள் அதே கல்ப முந்தைய எனது குழந்தைகள் என்று சொல்லுகின்றார். நான் ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். எவ்வளவு அதிசய விஷயங்கள்! நிராகார பகவான் வாக்கு. சரீரத்தின் மூலமாக பேசுகின்றேன். சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகிவிட்டால் பேச முடியாது. ஆத்மா பிரிந்து விடுகின்றது. இப்போது அசரீரி பவ என்று தந்தை சொல்லுகின்றார். அதற்காக பிராணாயாமம் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நான் ஆத்மா, அழியாதவர். எனது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் நிறைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனது ஆத்மா எந்த நடிப்பை நடிக்கின்றதோ அதில் அனைத்து பாகமும் நிரம்பியிருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அங்கே பாகம் நடக்கின்றது. பிறகு ஞான மார்க்கத்தில் இங்கே ஞானத்தை கொடுக்கின்றேன். பக்தி மார்த்தவருக்கு ஞானத்தை பற்றி தெரியாது. ஒருவர் சாராயம் குடிக்கவில்லை என்றால் அதன் சுவையை பற்றி எப்படி தெரியும்? ஞானத்தையும் எப்போது பெறுவாரோ அப்போதே தெரியும். ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது. அதனால் நிச்சயம் ஞானக்கடலே சத்கதி கொடுக்க முடியும். நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று தந்தை சொல்லுகின்றார். சர்வோதய லீடராக இருக்கின்றார். எத்தனை விதங்களில் இருக்கின்றார்கள். உண்மையில் அனைவருக்கும் கருணை காட்டுபவர் தந்தையே. ஹே பகவானே, கருணை காட்டுங்கள் என்று தந்தையிடம் சொல்லுகின்றார்கள். எனவே அனைவர் மீதும் அவர் கருணை காட்டுகின்றார். மற்ற எல்லோரும் எல்லைக்குட்பட்ட கருணை காட்டுபவர்கள். தந்தை முழு உலகையும் சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். அதில் தத்துவங்களும் சதோ பிரதானமாக மாறுகின்றன. இந்த வேலையே பரமாத்மாவுடையது. எனவே சர்வோதய என்பதன் அர்த்தம் எவ்வளவு பெரியது! ஒரே அடியாக அனைவர் மீதும் தயை செய்கின்றார். சொர்க்கஸ்தாபனையில் எந்த துக்கம் ஏற்படுவதில்லை. அங்கே நம்பர் 1 ஃபர்னிச்சர், வசதிகள் போன்றவை கிடைக்கும். துன்பம் கொடுக்கும் விலங்குகள், ஈ போன்ற எதுவும் இருக்காது. இங்கும் பெரிய மனிதர்களின் வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது. ஒருபோதும் ஈயை பார்க்க முடியாது. கொசு போன்ற எதுவும் நுழைய முடியாது. சொர்க்கத்திற்கு வருவதற்கு யாருக்கும் சக்தி இருப்பதில்லை. அசிங்கப்படுத்தும் எந்த பொருளும் அங்கே இருக்காது. இயற்கையான மலர்களின் நறுமணம் இருக்கும். உங்களுக்கு சூக்ஷ்ம வதனத்தில் பாபா சூபி ரசம் குடிக்க கொடுத்திருக்கின்றார். இப்போது சூக்ஷ்ம வதனத்தில் எதுவும் இருப்பதில்லை. இவை அனைத்தும் காட்சிகள். வைகுண்டத்தில் எவ்வளவு நல்ல நல்ல மலர்கள், தோட்டம் போன்றவை இருக்கும். சூக்ஷ்ம வதனத்தில் தோட்டம் எதுவும் இருக்காது. இவை அனைத்தும் காட்சிகள். இங்கே அமர்ந்தபடியே நீங்கள் காட்சிகளை பார்க்கின்றீர்கள். பாடலும் மிக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. நமக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். வேறு என்ன வேண்டும்? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெறுகின்றீர்கள். எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் அறிவுரை பிரசித்தமானது. ஸ்ரீமத்தின் மூலமாக நாம் மிக உயர்ந்தவராக மாறுகின்றோம். மற்றவை அனைவரின் அசுர வழிகள். அதனால் சத்தியுகத்தில் எப்போதும் சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. சிறு பிராயத்தில் அவர்களே ராதாகிருஷ்ணனாக இருந்தார்கள். அவர்களுக்கு சரித்திரம் எதுவும் இருப்பதில்லை. சொர்க்கத்தில் எல்லா குழந்தைகளும் மிக நன்றாக இருப்பார்கள். குறும்பு செய்வதின் விஷயமே அங்கு இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எப்போது இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பினீர்களோ அப்போது மாயா தன் பக்கம் முகத்தை திருப்பும்படி எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை அவமதிக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். தந்தையிடம் தனது அனைத்தையும் ஸ்வாகா செய்து உறுதியான வாரிசாகி சத்தியுக ஏர் கண்டிஷன் டிக்கெட் பெற வேண்டும். குறிக்கோளை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சுயஸ்திதியின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் அவ்யக்த ஸ்திதியை பயிற்சி செய்பவர் ஆகுக. எப்போது அவ்யக்த ஸ்திதியை பயிற்சி செய்வது பழக்கமாகுமோ அப்போது சுயஸ்திதி மூலமாக பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் கோர்ட்டுக்கு போவதிலிருந்து காப்பாற்றும். அதனால் இந்த பயிற்சியை எப்போதும் நேச்சுரல் மற்றும் நேச்சர் ஆக்குவீர்களோ அப்போது இயற்கை சீற்றம் ஏற்படும். எப்போது எதிர்ப்பவர் சுயஸ்திதியால் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்லும் சக்தியை தாரணை செய்வாரோ
அப்போது திரை விலகும். அதற்காக பழைய பழக்கங்களில், பழைய சமஸ்காரங்களில், பழைய விஷயங்களில் முழுமையான வைராக்கியம் தேவை. ஸ்லோகன்: தன்னை நிமித்தமாக செய்பவர் என உணர்ந்தால் எந்த காரியத்திலும் களைப்பு ஏற்பட முடியாது. மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற வாக்கியம்: மனித லோகம், தேவலோகம் மற்றும் பூத பிரேதங்களின் உலகின் விளக்கம். அசுத்த ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. அவற்றை பேய் என்று சொல்லுகின்றார்கள். இது உண்மையா, கற்பனையா அல்லது பிரம்மையா என பல மனிதர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதை பற்றி இன்று தெளிவாக விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. மனித ஆத்மா எப்போது கெட்டது செய்யுமோ அதற்கு பல விதங்களில் தண்டனை அனுபவிப்பது அவசியம். மேலும் அவற்றை மனித பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும். விலங்குகள் மற்றும் பறவைகளாகி அனுபவிக்க வேண்டியது இல்லை. துக்கத்தை, சுகத்தை அனுபவிக்கும் உணர்வு மனிதனிடம் அதிகம் இருக்கிறது, விலங்குகளிடம் இல்லை. இந்த சிருஷ்டி விளையாட்டில் மனிதனுக்கு முக்கிய பாகம் இருக்கின்றது. இந்த விலங்குகள், பறவைகள் போன்றவை இந்த உலக நாடகத்திற்கு அழகு சேர்க்கின்றன. முழு கல்பத்திற்குள், சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை மனித ஆத்மாக்களுக்கு 84 பிறவிகள் இருக்கின்றன. மற்றபடி இந்த 84 லட்சம் என்பது விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் வகைகளாக இருக்கலாம். இப்போது இந்த இரகசியங்கள் அனைத்தையும் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்களின் இருப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது நிராகார உலகம். மற்றபடி இந்த விலங்குகளின் ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு போக முடியாது. அவை இந்த ஆகாய தத்துவத்திற்குள்ளேயே பாகத்தை நடிக்கின்றன. அவற்றுக்கும் தோன்றி மறையும் மற்றும் சதோ ரஜோ தமோவில் வரும் பாகம் இருக்கிறது. எனவே நாம் இயற்கையின் அதிக விஸ்தாரத்திற்கு போகாமல் முதலில் நமது ஆத்மாவிற்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதாவது மன்மனா பவ. இப்போது மனித ஆத்மாக்களிடம் வருவோம். எந்த ஆத்மா கெட்ட செயல் செய்தால் விக்கிரமமாகிறதோ அது தனது அசுத்த சம்ஸ்காரத்தின்படி பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு வந்து முதல் இடை கடைசியில், அதாவது மரண தருவாயில் தான் செய்த விக்கிரமங்களின் காட்சிகளை பெற்று சூக்ஷ்மத்தில் தண்டனைகளை அனுபவிக்கின்றது. இந்த குறைந்த நேரத்தில் அநேக ஜென்மங்களின் துன்பம் உணரப்படுகின்றது. பிறகு சரீரத்தை விட்டு சென்று கர்ப்ப ஜெயிலில் துக்கத்தை அனுபவிக்கின்றது. பிறகு சமஸ்கார அடிப்படையில் அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் பிறவி பெற்று அங்கும் தனது வாழ்வில் சுக துக்கத்தை அனுபவிக்கின்றது. இதைத்தான் முதல் இடை கடை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் சில ஆத்மாக்களுக்கு உடனே சரீரம் கிடைப்பது இல்லை. அவை ஆக்காரி உருவில் சூக்ஷ்ம உடலோடு இந்த ஆகாய தத்துவத்திற்குள் பேயாக மாறி அலைந்து கொண்டு இருக்கின்றன. இதுவும் ஒரு தண்டனையே, அதாவது துன்பத்தை அனுபவிப்பது. அந்த அசுத்த ஜீவாத்மாவோடு யாருக்கு கணக்கு வழக்கு இருக்குமோ அவருக்குள் அது பிரவேசமாகி அவருக்கு துக்கத்தை கொடுக்கும். கணக்கு வழக்கை தீர்த்த பிறகு சென்று தனது சரீரத்தை பெறும். ஒரு ஜீவாத்மா யாருக்குள் பிரவேசம் செய்கிறதோ அவரை அதிகம் அடிக்கவும் செய்கிறது, அதிக கஷ்டங்களை கொடுக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் கணக்கு வழக்கிற்குள் அனுபவிக்கும் வகைகளாக இருக்கின்றன. மனித உடலிலேயே அந்த எல்லா சுகதுக்கத்தின் உணர்வும் ஏற்படுகின்றது. எந்த ஆத்மா முக்தி தாமத்திலிருந்து இந்த மனித உலக விளையாட்டிற்கு வருமோ அது இடையில் முக்தி தாமத்திற்கு போக முடியாது. ஆனால் தான் செய்த அசுத்த அல்லது சுத்த கர்மத்தின் அடிப்படையில் சமஸ்காரத்தை பெற்று சுகதுக்கத்தின் சக்கரத்தில் வருவது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் மறுபிறவி கிடைக்கின்றது. அது ஒரு பரமாத்மாவிற்கு மட்டும் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி.